நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலோடும் சீராறும் மனநமின திகழ்பத கண்டவிதில் திருக்கரமும் மதிசிறந்த திராவிடன திருநாடும் தத்தசீர் திருகுருளும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்த இப்போது நம்முடைய வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திரு இன்ப பாலாஜி
ஆரக்கிள் ஆர்கனைசேஷனுடைய ப்ரோக்ராம் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம் பள்ளிக்கு பல வகைகளில் நம்முடைய மேனாள் மாணவர்கள் பெருமை சேர்த்து வருகிறார்கள். அதிலே ஒருவர் தான் நம்முடைய இருக்கிற இன்ப பாலாஜி அவர்கள், சிறப்பு விருந்தினர். இந்த கொடியேற்று விழாவுக்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். அனைவரும் கரவொலி ஏற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். இந்த 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை குறித்து இந்த நம்முடைய மாணவர் நிகிலேஷ் அவர்கள் இப்போது சற்று நேரம் உரையாற்றுவார்கள். நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்தது. ஆனால் 1950 ஜனவரி 26 அன்றுதான் நம் அரசியல் சட்டமுறை நடைமுறைக்கு வந்தது. அன்று முதல் இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நம் அரசியல் சட்டமுறையை உருவாக்கினார். இந்நாளில் டெல்லி செங்கோட்டையில் நம் இந்திய தேசிய கொடி ஏற்றப்படும். நம் அனைவரும் இந்தியர்களாக பிறந்ததற்கு பெருமை கொள்வோம். நமது நாட்டை நேசிப்போம். இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒருவர் சாய் சஞ்சய். Good morning to all. My name is Sai Sanjay. I am studying in 6th standard B section. I am speak about Republic Day. Republic Day is the national festival of India. It's today 26th January. We are celebrating National Day of India. This day on great joy and happiness on this day, the Constitution of India came in force 1950. We love our country India. We should respect flag and leaders. India is a great nation and good citizen. Jai Hind. Thank you. அஸ்வின் இப்போது பேச வருகிறார். Good morning to all. My name is Amashna. I am studying 6th standard B section. I am going to speak about Republic Day. Republic Day is a great day. It is celebrated on 26th January. It is our national festival. This day is very proud day for us. Our constitution came into force on 26th January 1950. The Constitution is the supreme law of India. We must respect our Constitution. The President of India holds the national flag. It is celebrated with joy. This day teaches us live in unity and peace. Jai Hind, Jai Bharat. Thank you. Thank you. Pranav Kumar. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 1950 ஆண்டு ஜனவரி 26 நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இது. சுதந்திர இந்தியாவின் வலிமையையும் ஜனநாயகத்தையும் பறைசாற்றும் திருநாள். நமது நாட்டின் தியாகிகளை நினைவு கூறுவோம். பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் கொண்ட இந்த தேசத்தின் ஒற்றுமையை போற்றுவோம். குடியரசு தின விழாக்கள் நமது நாட்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்துகின்றன. சசிதரன் மாணவர் பேச அழைக்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்த மொழியான என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஜனவரி 26 நமது நாட்டின் குடியரசு தினமாகும். 1950 ஆண்டு ஜனவரி 26 தான் நமது பாரதமானது குடியாட்சி நாடாக மாறியது. மக்களே மக்களுக்காக மக்களே அமைத்த ஆட்சி தான் இந்திய ஆட்சி. கமலேஷ் சாய்குமார். Good morning to all.
My name is Kamalesh. At first, I wish you all a very happy Republic Day. Today is 26th January and we are celebrating 77th Republic Day of India. On this day in 1950, our Constitution of India came into force. Our Constitution gives us rights and duties. Republic Day is one of the most important national festival of India. We should respect our national leaders and freedom fighters. We must always follow the rules of our Constitution. Let us promise to be responsible citizens of our country. And I love my country very much. Jai Hind, Jai Bharat. தேங்க்யூ மை பாஸ். உண்மையிலேயே நம் மாணவர்களை நம் ஆசிரியர்கள் மற்றும் மேனாள் மாணவர்கள் நிர்வாகம் மற்றும் மதிப்புமிகு தலைமை ஆசிரியர் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வெல்கம் அட்ரஸ். இங்கே சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கின்ற திரு இன்ப பாலாஜி அவர்களே, இன்னும் எங்கள் அழைப்பை ஏற்று உடன் வந்திருக்கிற பாசமிகு மேனாள் மாணவர்களே, நேரம் கருதி ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன், ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல மன்னிக்கணும். இங்கே அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருக்கின்ற மேனாள் மாணவ செல்வங்களே, நம்முடைய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அலுவலக ஊழியர்களே, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம் இந்திய தாய் திருநாட்டின் 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினம் வருஷம் கொண்டாடுறோம். ஆனால் எந்த பள்ளியிலும் இல்லாத சிறப்பு நம்முடைய பள்ளிக்கு இன்று கிடைத்திருக்கிறது. உங்களைப் போலவே மாணவர்களாக இருந்து இன்றைக்கு அந்த மாணவர்கள் என்ற அடைமொழியை மேடையிலே கதாநாயகனாக அமர வைத்திருக்கிறது இந்த பள்ளி என்றால், இந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்கு அந்த சிறப்பு உண்டு. நிச்சயமாக இந்த பள்ளியையும் நிர்வாகத்தையும் தாங்கள் படிக்கும் காலத்திலே நீங்கள் பார்த்த கற்ற ஆசிரியர் பெருமக்களையும் மதித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களை நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு நிறைய இடத்துல குடியரசு தின விழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த குடியரசு விழா முடிஞ்ச உடனே அடுத்தது மேனாள் மாணவர்களின் கூடுகை உண்டு, ரீயூனியன் ஆஃப் அவர் அலுமினை. அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வருகை தர இருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் நம் பள்ளியிலே முன்னாள் மாணவர்களாக இருந்து படித்து புகழ்பெற்று விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். சாதாரணமாக உங்களை படிங்கன்னு சொல்லி ஆசிரியர்கள்லாம் எப்போதுமே நம்ம ஆசிரியர்கள் நம்மளை படிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், திரு இன்ப பாலாஜி அவர்கள் உடன் வந்திருக்கிற மேனாள் மாணவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறவர்களும் ஒவ்வொரு துறையிலும் மிக சிறந்த வல்லுநர்களாக திரு இன்ப பாலாஜி அவர்கள் ஆரக்கல் நிறுவனத்தினுடைய ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கார். ஸோ ஒரு தலைமை பண்பு, இந்த தலைமை பண்பு, இந்த பதவி, பொறுப்பு, அங்கீகாரம் எல்லாவற்றையும் அளித்தது இந்த பள்ளி. ஆகவே இந்த பள்ளியின் பெருமையை பறைசாற்றுகிற உங்களுக்கு மீண்டும் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நம் தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள், நிர்வாகம், அலுவலக ஊழியர்கள் அனைவரின் சார்பாக, மாணவர்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்மிடையே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திரு இன்ப பாலாஜி அவர்களை இங்கே அழைக்கிறேன். நம்மை வாழ்த்தி பாராட்டி பேசுமாறு, மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார். Thank you, sir. Thank you for a wonderful introduction. So, respected teachers, my dear students, and my dear alumni, wish you all happy Republic Day, as well as MCTM Alumnus Day. So, first I will start with sir. ஸோ நாங்கள் சாஃப்ட்வேர்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். அது மாதிரி இளங்கோவன் சார் வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், நம்ம ஃப்ரீயாக பேசலாம், என்ன கன்சர்ன் ஆனாலும் சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் த எஜுகேஷன், ஆக்சுவலி ஐ வாஸ் இன் 6th to 12th இங்கே தான் படித்தேன். ஸோ 10th டிஸ்டிங்ஷன், +2 டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். அது இல்லாமல் நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நாங்கள் படிக்கும்போது எம்ஏ செல்வராஜ் சார் தான் இருந்தார், HM. அவர் என்ன சொல்லுவார்னா, டிசிப்ளின் தான் ஃபஸ்ட்டு.
ஸோ ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் தென் எஜுகேஷன் சொல்லுவார். ஸோ இங்கே வந்து தான் அந்த டிசிப்ளின்டாக எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் டிசிப்ளின்டாக இருக்கணுன்றதை கற்றுட்டோம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அகாடமிக்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நிறைய இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே படிக்கும்போது என்சிசி நேவியில் 2 இயர்ஸ் இருந்தேன், என்எஸ்எஸ் சார் கூட என்எஸ்எஸ் இருந்தேன், அப்புறம் ரோட் சேஃப்டி பெட்ரோல் ஆர்எஸ்பியில் இருந்தேன், அப்புறம் கொக்கோ விளையாண்டேன், ஜோன் இன்டர் ஜோன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் வரைக்கும் கொக்கோ பிளேயராக இருந்தேன், அத்லெட்ஸில் இருந்தேன், 100 மீட்டர் 200 மீட்டர் லாங் ஜம்பர். ஸோ இங்கே என்னென்னா எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஸோ அதர் தன் அகாடமிக்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பாட்டு போட்டி இது நிறைய வந்து நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த எஜுகேஷன் வி கேன் லேர்ன் அண்ட் எவால்வ், அதுதான் ஒன்று. இது அப்புறம் இங்கே வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. லைக் எங்கள் கூட படித்த முரளியோட அப்பா வந்திருக்காரு. ஸோ அவர் தேங்க்யூ சார். அந்த என்னோடய கொலீக்ஸ்லாம் வந்திருக்காங்க. எங்கள் சைல்ட்ஹுட் ஹீரோ சசி இருக்கார். சசி அவர் பேஸ்கெட் பாலில் அவர் இருக்கார், அவர் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் குறிஞ்சின்னு ஒருத்தர் எங்கள் சைல்ட்ஹுட் ஹீரோ, அவர் மிமிக்ரிலாம் பண்ணுவார், வந்திருக்காரா தெரியல. ஸோ இது மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. லைக் சார் வந்து ரொம்ப இது இனிஷியேட் பண்ணார். அவர் தான் ஒன் ஆஃப் த எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக அப்பார்ட் ஃப்ரம் த எஜுகேஷன் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாங்கள் என்எஸ்எஸ்ல இருக்கும்போது ஸ்கூல் ஃபுல்லாக அவர் பின்னாடி ஓடுவோம். அப்போயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பார், இங்கே போகலாம் இது பண்ணலாம். அவர்கிட்ட இருந்தால் இந்த சர்வீஸ் மைண்டும் எங்களுக்கு வந்து இதுவாச்சு. ஸோ அதனால் சார்கிட்ட வந்து பேசணும், சார் நம்ம ஸ்கூலுக்கு எதாவது பண்ணணும்னு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி தண்ணி வேணும் பசங்களுக்கு, அந்த வாட்டர் டேங்க் போடணும், அப்புறம் இந்த வெளியில் ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். எங்களால் முடிஞ்சது பண்ணோம் சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஸ்பிரேஷன், அவர் ஆல்வேஸ் அவர் இன்ஸ்பிரேஷன் சார். அப்புறம் டீச்சர்ஸு. ஸோ 6th +2 வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் அண்ணும் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அது முன்னாடி சொன்ன மாதிரி டிசிப்ளின்டாக இருப்போம். ஸோ நான் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மாதிரி நம்மளுக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும். ஸோ டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் தென் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதனால் ஒழுக்கமாக நம்ம வந்து நம்மளுடைய இதை எடுத்துகிட்டு போகணும், ஜேர்னி எடுத்துகிட்டு போகணும். ஸோ தேங்க்யூ ஆல். ஷார்ட்டாக முடிச்சுக்க சொன்னார். ஆனால் நிறைய மெமரிஸ் இருக்குது, என்ன சொல்கிறது என்ன இதுன்னு தெரியல. ஸோ எனக்கு இன்னொரு அட்வைஸ் என்னென்னா பசங்களுக்கு அகாடமிக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லோரும் என்சிசி நேவி ஸ்போர்ட்ஸு அதர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. அப்போ தான் எவால்வ் ஆக முடியும் இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. தேங்க்யூ செம்பு பாலாஜி. அன்பிற்குரிய பெற்றோர்களே, என்னுடைய அருமை முன்னாள் மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அலுவலர் பெருமக்களே, இங்கே வந்திருக்கிற என்னுடைய அருமை குழந்தைகளே, இந்த ரிப்பப்ளிக் டே அன்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். காரணம் என்னவென்றால் இன்று 10:30 மணிக்கு மேலே இந்த அலுமினை மீட் அப்படிங்கிற ஒரு மேசிவ் ஈவெண்ட், ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா, இந்த MCTM ஹிஸ்ட்ரியில் ஒரு மேசிவ் அலுமினை மீட் இஸ் கோயிங் டு பி ஆர்கனைஸ்ட். அஃப்கோர்ஸ் இப்போ என்னுடைய மாணவர்களும் இங்கே இருக்காங்க. எங்களுக்கு இதை வந்து இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஜஸ்ட் புட் இன் த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் தான் போட்டிருக்கோம். வேறு எங்கேயுமே நீங்கள் விடின் பப்ளிஷ், விடின் பிரிண்ட் இன்விடேஷன் ஒன்றுமே பண்ணல. அந்த வெறுமனே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு கம் பேக் டு த ஹோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லோரும் அந்த ஸ்டேட்டஸ்க்காக வச்சுருந்தோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வர போகிறாங்க. எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ் இருக்காங்க, ஜட்ஜஸ் வராங்க. இப்போ ப்ரெசண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் கூட வராங்க. ஒரு 3 ஜட்ஜஸ் வராங்க இன்றைக்கி. பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப குழந்த மாதிரி, சார் ஐ வாண்ட் டு கம் டு மை ஸ்கூல் சார். அவங்களே வந்து சார் நானும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார். அவங்க சீஃப் கெஸ்டாக வர வேண்டியவங்க. அவங்கள போய் நம்ம சீஃப் கெஸ்டாக அழைப்பதற்கு அவ்வளோ ஈஸி இல்லை அவங்கள அழைப்பது. ஆனால் இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்களே வரோம் சார், எனக்கு சீஃப் கெஸ்ட்லாம் வேணாம் சார், நாங்கள் உட்கார வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும் சார் சொல்லிட்டு நிறைய வராங்க. இன்னும் 10 மணிலேருந்து அந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த டென்ஷன் எங்களுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ்
ஆனாலும் எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடியது என்னென்னா எக்ஸ்டம்பர்னு சொல்லுவோம், வித்தவுட் மச் ப்ரிப்பரேஷன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனோ ஸ்போக் இந்த ஸ்பீச்சில் ரொம்ப அழகாக பேசுனீங்க அந்த குழந்தைங்க எல்லாருமே. ஐ எம் ரியலி கங்க்ராச்சுலேட் யூ ஆல். அண்ட் வென் யூ லுக் பேக் டு த ஸ்டேஜ் வேர் யூ கேன் சி மிஸ்டர் இன்ப பாலாஜி, பாருங்கள் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ்லேயும் இஸ் ஒரு ஒன் ஆஃப் த டாப்பராக இருந்திருக்காரு, ஸ்டடீஸ்லேயும் எக்ஸல் பண்ணியிருக்காரு. என்எஸ்எஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் நான் தான் அப்போ நடத்திட்டு இருந்தோம், நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு. அதுலேயும் வந்து இந்த கேம்பஸ் எல்லாம் ஒரு சுற்றி வந்துட்டே போனாங்க. அதாவது ஞாபகம் வச்சுருக்காரு பாருங்க. அதே போல் அவர் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் எச்எம் ஆன உடனே அவர் வந்து பார்த்தாரு, சார் இந்த பில்டிங்க்கு லைட்டாக நாங்களே கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிடலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி அவங்களே ஆட்களை போட்டு ஒரு மிஷின் வச்சு வித்தின் 3 daysல என்டையர் இந்த கேம்பஸ் அவுட் காம்பவுண்ட் வால் எல்லாத்துக்கும் வந்து இன்ப பாலாஜி அவர்கள் அதுக்கு முயற்சி எடுத்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்து, அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களே ஆர்ஓ வாட்டர், அது வந்து டேப் மட்டும் தான் இருந்தது, அங்கே ஒரு சிங்க் வச்சு கொடுத்து, அதுவும் நார்மலாக இல்லை ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சிங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே போய் அங்கே எத்திராஜில் கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஆர்டர் பண்ணி பண்ணாங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, நம்ம பள்ளிக்கூட மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அதே போல் மிஸ்டர் யுவராஜ் அந்த அங்கே இருக்காரு, அவர் யுவராஜ் அவரும் வந்து என்னுடைய மாணவர். அவர் என்னன்னா இந்த விழாவிற்காக நான் என்ன பண்ணணும், வேலையை லீவ் போட்டுட்டு நான் சொன்னேன் வேலையை முடிச்சுட்டு வாங்க. இல்லை சார் 2 நாள் பரவாயில்ல சார், நம்ம ஸ்கூலுக்கு நான் சர்வீஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த அலுமினை மீட் அப்படின்னா மேனாள் மாணவர்களுடைய சங்கமம், அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு அதற்கான பொருள்களை அவளே போய் வாங்கிட்டு, இப்போ நீங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிற அந்த சாக்லேட்லேருந்து பொடி இதெல்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சார், காரில் போகிறேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு காலையிலே போய் அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த மாணவர்களுடைய இப்போ இன்றைக்கி வரப்போகிற மாணவர்கள் பாருங்கள், நம்ம பள்ளிக்கூடத்தையே பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்க வாலண்டியராக இருந்து உங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அதே போல் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடந்திருக்கிறது. அந்த முன்னாள் மாணவர்களை மட்டும்தான் நம்ம அனுமதிக்கிறோம். அதனால் இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் மட்டும்தான் வில் பி ரீடைனிங். இந்த நிலையில் இந்த சிறப்பு விழாவை இவ்வளோ சிறப்பாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மாணவர்களும் பெற்றோர்களும் வந்திருக்கீங்க. பெரிய அழைப்பு நான் கொடுக்கல, ஏனென்றால் இந்த விழாவிற்காக தவிர்த்தோம், இருந்தாலும் வந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கிறது. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை இந்த குடியரசு தின விழாவிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போது நன்றி உரை நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் திரு பி சரவணன் சார் அவர்கள். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இங்கு நம்ம அழைப்பை ஏற்று நம்ம உடனே இருந்து எல்லா வேலைகளும் செய்து கொடுத்து முன்னாள் மாணவர்களையும் அழைத்து வந்த இன்ப பாலாஜி சார் அவர்களுக்கு மற்றும் யுவராஜ் 3 நாளாக இங்கே தான் இருக்கார். எங்கள் கூட சேர்ந்து எங்கள் கூட எல்லா வேலையும் அவரும் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ நிறைய இந்த மாதிரி யாரும் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்து பக்கமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு பேர் இந்த ஸ்கூலில் படித்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டில் தான் நேம் இருக்கும், அதை தான் பயன்படுத்துவாங்க. எந்த ஸ்கூலில் படித்தேன்னு யாரும் திரும்பி வந்ததா நினைவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வரப்போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அவ்வாறு வந்திருந்து நிறைய உதவிகளை செய்து இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கும் வந்திருந்த சிறப்பு செய்தமைக்காக சிறப்பு விருந்தினராக இருந்த இன்ப பாலாஜி அவர்களுக்கு எங்களது நிர்வாகம் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்த முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக நண்பர்கள் மற்றும் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன். நன்றி. ஜனகன மனகதிநாயக ஜயகே பாரத பாகவிதாதா பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா
तव शुभ नामे जाहे, तव शुभ आशीष माहे, गाहे तव जय जनगण मंगल नायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय हे जय हे